நீட் தேர்வே ஒரு முறைகேடு அப்படின்னு நாங்க போராட்டத்தை தொடங்கியிருக்கோம். இது ஒரு அடையாள போராட்டம். தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாத்திரையும் மாணவர் பாத்திரையும் போராட்டங்கள் செய்வோம். பொதுவா ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ போராட்டம் செய்யறப்ப ஒரு அடையாள போராட்டமா பார்க்கப்படும். ஒரு அரை நாள் ஒரு நாள் அதே போராட்டம் பரிணாம வளர்ச்சியடைஞ்சு மாணவர்களும் பொதுமக்களும் போராடுறப்ப அது ஒரு புரட்சியா ஜனநாயக புரட்சியா வெடிக்கும். அப்படி ஜனநாயக புரட்சியா வெடிக்கிற பட்சத்தில் ஆளும் அரசு அதுக்கு அடிபணியும் கோரிக்கையை நிறைவேறும். ஜல்லிக்கட்டு நடப்பது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போராடி நடக்காதுன்னு சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டு நடத்தி காண்பிக்கப்பட்டுச்சு. நாங்க வேளாண் சட்டங்களை ஒரு புள்ளி கமா கூட திரும்ப பெற மாட்டோம்னாங்க. விவசாயிகள் 2 ஆண்டுக்கு மேல பஞ்சாப் விவசாயிகள் டெல்லியில போராடி அதை திரும்ப பெற வச்சாங்க. அதே போல பல தனித்துவம் மிகுந்த போராட்டங்களை நடத்திய மாநிலம் இந்த தமிழ்நாடு. அதனால நாங்க போராட்ட நெருப்பை பற்ற வைக்கும் மிக முதமா இந்த போராட்டம் செய்யறோம். இதுல ஆளக்கூடிய தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் பாஜக அங்க ஒடுக்குமுறை ஏவுது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நாங்க நீட் தேர்வை ஏற்கல. அனிதாவோட இறப்புக்கு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என் தங்கச்சி வித்யாவோட மரணத்தை ஒத்து எனக்கு வழியை கொடுத்தது என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிய முதலமைச்சர் விஜய் எதற்காக இந்த நீட் தேர்வுக்கான போராட்டங்களை ஒடுக்கிறாரு? இதே மெரினா கடற்கரையில அவர் கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு போராட்டத்தில் பங்கேற்றார். ஆனா இன்னைக்கு நீட் தேர்வுக்கு எதிராக போராடுவதற்கு மெரினா கடற்கரையை மூடுறாங்க. அங்க யாரு குடியிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. ஒரு பக்கம் பாஜக அரசு ஒடுக்குமுறை ஏவுதுன்னா மாநிலத்தை ஆளக்கூடிய தாவேக அரசு ஒடுக்குமுறை ஏவுது. இப்ப இந்த இடத்துல போராட்டம் பண்றோம்னா இங்க ஒளிபெருக்கி வைக்கக்கூடாது, பெரிய ஒளிபெருக்கி வைக்கக்கூடாது, நாற்காலி போடக்கூடாது, இங்க மேடை போடக்கூடாது அப்படின்னா 1000 கெடுபிடி. நாங்க கேட்டது ராஜரத்னம் திடல்கிட்ட தான் கேட்டோம். ஆனா இங்க தர்றாங்க. அப்ப ஒரு அடையாள போராட்டத்துக்கு ஏன் இவ்வளவு சிக்கலை உருவாக்குறாங்க? அப்ப பாஜக அரசோட ஒரு கிளை பிரிவு போல இன்னைக்கு தாவேக அரசு செயல்படுது. அதனால பாஜகவுக்கு மறைமுக சேவை செய்யும் விதமா இங்க ஒடுக்குமுறையை தாவேக அரசு ஏவுது.